ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்படி என்றால் பொருள் என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு எந்த நேரத்திலும் ஆபத்து வரும். ஏன்னா இது உலகத்தில் இருக்கிறோம், எப்போ என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. ஒரு கேரண்டி இல்லாத வாழ்க்கையை தான் மனுஷன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆகவே எந்த நேரத்தில் வேணாலும் ஆபத்து வரலாம். வீட்டை பூட்டி கொண்டு இருந்தால் ஆபத்து வராது நினைத்தால் அங்கேயும் என்ன செய்யும்? ஆபத்து காத்திருக்கும், அல்லது தேடி வரும். அல்லது நம்ம ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளாகவே நாம் இருப்போம் என்றால், பல செக்யூரிட்டி ஃபோர்ஸோடு நம்ம இருந்தாலும் கூட ஆபத்து வர வேண்டியது என்ன செய்யும்? வந்து தான் ஆகும். ஏனென்றால் நாம் இருக்கக்கூடிய பூமி ஒரு நிலையற்றது என்று வேதம் சொல்கிறது. இதில் என்ன வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் நடக்கலாம். நேற்றைய செய்தி என்னென்னா, தைவானில் நிலைநடுக்கம், பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு காட்சியை நான் பார்க்கும் பொழுது, ஒரு ஹாஸ்பிட்டலில் நிலநடுக்கமான உடனே எல்லாம் குலுங்க ஆரம்பிக்குது. அந்த பில்டிங்கு கேமராவில் பதிவாயிருக்குது. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை, அந்த குழந்தைகளை வந்து எல்லாரும் ஒரு ரூமில் கொண்டு வந்து, கோழி தன் குஞ்சுகளை எப்படி செட்டைகளில் மறைத்து பாதுகாக்குமோ அதோட ஆடிக்கொண்டு இருக்குது. அப்படியே எல்லாரும் சூழ்ந்து நின்று ஒரு 5-6 குழந்தைகளை அப்படியே பாதுகாக்கிறத பார்க்குறோம். அப்போ யோசித்து பார்க்கும் பொழுது, இப்போ பில்டிங் இடிஞ்சு விழுந்தால் இவங்களும் தான் செத்து போவாங்க. இந்த குழந்தைய விட்டுட்டு இவங்க போயிருக்கலாம், ஆனால் ஆச்சரியமாக அவங்கள பார்த்தோம். இப்போ ஆபத்து என்பது எங்கே எப்போ எப்படி வரும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. நான் மிகப்பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா பூமி என்ன செஞ்சிடும்? அதிர்ச்சியாகி எவ்வளோ பெரிய இன்ஜினியர் கட்டினது கூட என்ன செய்யும்? ஆண்டவருடைய சக்திக்கு முன்னாடி நிற்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆபத்து காலம் என்பது எப்போ வேண்டுமானாலும் வரலாம். ஸோ ஆபத்து காலம் வரும் பொழுது நாம் சோர்ந்து போய் விடுவோம். ஆபத்து வந்த உடனே முதல்ல வரக்கூடியது சோர்வு. ஐயோ, இனி நான் என்ன செய்ய போகிறேனோ தெரியவில்லையே. உடம்பு சரியில்லாம வந்தால் கூட கொஞ்சம் நம்ம சோர்ந்து போய் விடுவோம். அப்போ பெரிய ஆபத்துகள் வரும் பொழுது மிகவும் சோர்ந்து போயிடுவோம். ஆகவே தான் இங்கே வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறைந்தது என்று சொல்லி. அப்போ அந்த நேரத்தில் வந்து சோர்ந்து போகாமல் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு நினச்சோன்னா, அல்லது அதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு மிகுந்த கவனமாக செயல்பட்டோன்னா நமக்கு பலம் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, இனி நம்மளுக்கு தப்பி பிழைப்போங்கிற ஒரு வாய்ப்பு இல்லை, இனி நம்மளால் முடியாது அப்படின்னு எண்ணம் கொண்டு நாம் ஒடுங்கி நாம் உட்கார்ந்து விட்டால் நாம் பலனற்றவர்கள் என்று அர்த்தம். இதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்ல வருகிறது. ஆபத்து காலம் என்பது வரும், அது எப்படி வேண்டுமானாலும் வரும். எனக்கு ஆபத்து நேராது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம சோர்ந்து போகாமல் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்கிறது என்றால் நான் பலனோடு இருக்கிறேன் என்று அர்த்தம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ரொம்ப முக்கியம் நாம் எந்த அளவுக்கு பலனில் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. ஆபத்து காலம் வரும்போது ஐயோ நான் அழிந்து போகிறேனே, மடிந்து போகிறேன்னு சொல்லி கதறுகிறோமா? இல்லை, எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், என்னை நடத்துவார், இதை விட பெரிய ஆபத்துகளெல்லாம் நான் என்ன செய்தேன், தாண்டி வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார் என்று சொல்லி அதை நினைத்து கொண்டு நாம் முன்னேறி செல்வதற்கு நம்மளால் முடியும் என்றால் நாம் பலன் பெற்றவர்கள். ஆமென். அப்போ இந்த நாள்லையும் சோர்ந்து போகக்கூடாது ஆபத்து காலம் வரும்பொழுதுன்னு சொல்லி இங்கே வேதம் சொல்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 51:46. உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். போதும். முதலாவது உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாதான்? துவளக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமல் இருங்க. இன்றைக்கு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா தைவானில் வந்தது, நாளைக்கு இந்தியாவில் வரலாம், ஏன் நம்ம மாவட்டத்தில் வரலாம். எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. நீ துவண்டு விடாதே, கடைசி நாட்களில் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. கொள்ளை நோய்கள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எதிர்ச்சிகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பூமி எதிர்ச்சிகள் ஆங்காங்கே நடக்கும் என்பதை சொல்லப்பட்டு எல்லாமே தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவை எதிர்கொள்ள நாம் பலன் கொண்டிருக்க வேண்டுமே தவிர சோர்ந்து போகாதிருங்க, துவண்டு போகாதிருங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சார், நம்ம குடும்பத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சோர்ந்து போய் விடுவோம். சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உலகத்தில் வரப்போகிறது, இதற்கே நம்மளால் தாங்கவில்லை என்றால் இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்மளை தாக்கவிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் எதிர்கொள்வதற்கு நம்மகிட்ட என்ன இருக்கிறது? அதற்கு தேவைதான் பரிசுத்த ஆவியின் பலன். நமக்கு அந்த பலன் தான், அது நம்மளை சோர்ந்து போக விடாமல் நம்மளை உற்சாகப்படுத்தும். இங்கே தேசத்தில் கேட்கப்படும் செய்திகள், காலையில் செய்தியை பார்த்தாச்சுன்னா கொலை கொள்ளைகள், பூமி எதிர்ச்சிகள், பயங்கரமான செய்திகளை நம்ம கேட்கும் பொழுது கலக்கம் வருகிறது. உடனே நம்முடைய குடும்பங்களை நினைக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறோம், நம்முடைய ஊர் கிராமங்களை எல்லாம் நினைக்கிறோம், சோர்வு உண்டாகிறது. அடுத்து அதே எரேமியா 51:46 பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். கொரோனா காலத்தில் சுமார் 2 வருடம் என்று நினைக்கிறேன், உலகமே அழிந்தது போல தான்.
இனி கடைகள் திறக்கப்படுமா, இனி சகஜமா மனுஷன் வெளியே உலாவ முடியுமா, நடக்க முடியுமா, வேலைகளுக்கு போக முடியுமா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சுதான் கிடக்க வேண்டுமா என்பதை பற்றியெல்லாம் ஒரு கொரோனா தொடங்கின ஒரு 6 மாசத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டா மனுஷன். ஏன்னா இவ்வளவு பெரிய லாக்டவுன், உலகமே அடைக்கப்பட்டது, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லை. ஒவ்வொரு தேசங்கள் ஏதோ பிரச்சனைகள் வரும், ஆனால் உலகமே அடைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கு வந்ததில்லை. சபைகள் அடைக்கப்பட்டது, ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டது, கடைகள் எல்லாம் மூடப்பட்டது, ஆஸ்பத்திரியை தவிர எல்லாம் மூடப்பட்ட நாட்கள் இதுவரை இந்த உலகத்தில் வந்ததில்லை. அப்போ இங்க வேதம் சொல்கிறது, ஒரு வருஷத்தில் கேட்கிற செய்தி மறு வருஷத்துல, பின்பு மறு வருஷத்துல வேறு செய்தி கேட்கப்படும். இன்னைக்கு ஒரு ஆபத்து செய்தி, இது மக்கள் யோசித்து அதிலிருந்து வெளியே வந்து, வெள்ளப்பெருக்கிலிருந்து வெளியே வந்து திரும்பி பார்க்கும் பொழுது, இப்பொழுது சேஃப் ஆயிட்டோம் நினைக்கும் பொழுது அடுத்த செய்தி, அடுத்த வருஷத்துல வெள்ளத்தினால அழிவு முடிஞ்சு பூமி எதிர்ச்சி, அதிலிருந்து வெளியே வந்தா கொரோனா, அதிலிருந்து வெளியே வந்தா ஓகி புயல், ஒவ்வொரு வருடத்துல ஒரு அழிவு, அதிலிருந்து வெளியே வந்தா சுனாமி. எங்க திரும்பினாலும் ஆபத்து நிறைந்திருக்கிறது இந்த பூமியிலே. இப்போ ஒரு வருஷம் ஒரு செய்தி என்றால் மறு வருடம் வேறொரு செய்தி நமக்கு வருகிறது. ஆகவே ஆபத்து வந்து கொண்டே தான் இருக்கும் என்பதை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு உரைக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திலே கொடுமை உண்டாகும். என்ன உண்டாகும்? கொடுமைகள் உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். இன்றைக்கு என்ன நடக்க போகிறது? வருகிற நமக்கு ஏப்ரல் 19 நமக்கு எலெக்ஷன் நினைக்கிற, ஓட்டு போடுற நாள். அப்போ இங்க ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். நமக்கு ஒரு ஆளுகை நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு ஆளுகைக்கு மேல இன்னொரு ஆளுகை வரும், மாறி மாறி ஆட்சிகள் வரும். அப்ப நமக்கு இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும், இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும் சொல்லி நாம் வேண்டிக் கொண்டு இருப்போம். ஐயோ இந்த ஆட்சியா ரொம்ப கஷ்டமாச்சே, இந்த ஆட்சியா அது ரொம்ப மோசமாச்சே, இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்குமே, அதுல ஒரு சோர்வு, கலக்கம், இப்ப இவைகளெல்லாம் மாறி மாறி வரும். நீ சோர்ந்து போகாதே, ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாதே. இன்னொரு வசனத்தை கூட வாசி, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 3:13, ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாயிருக்கிறதே. இங்க தேவ மனுஷனை குறித்து எபேசியர் நிருபத்தில் அவர் எழுதும் பொழுது எபேசிய மக்களுக்கு சொல்றாரு பவுல், உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்கள். அப்படின்னா இந்த ஊழியத்தில் அவர் மிகவும் கஷ்டப்பட்டார். ஊழியம் செய்வதில் மிகவும் கஷ்டங்கள், நெருக்கங்கள் வந்ததை பார்த்துட்டு மக்களை சோர்ந்து போயிட்டாங்க. பாவம், அந்த மனிதனுக்கு எவ்வளோ ஆபத்துகள், எத்தனை தடவை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க, எவ்வளோ நெருக்கங்கள், எவ்வளோ அலைச்சல்கள் சொல்லி அவரை குறித்து யோசிச்சு பார்த்து சோர்ந்து போனோடனே அவர் கடிதம் எழுதுறாரு, சோர்ந்து போகாதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க நான் வேண்டிக் கொள்கிறேன், அவைகள் உங்களுக்கு மகிமையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஊழியங்களை நினச்சி கவலைப்படாதீங்க, குடும்பத்தை நினச்சி கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உலகத்தை நினச்சி சோர்ந்து போகாதீங்க, வாழ்க்கையை நினச்சி சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் சோர்ந்து போனீங்கன்னா உங்களுக்கு பலன் இல்லை என்று அர்த்தம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேயர் 12, 3-5 வரைக்கும். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. சோர்ந்து போகும்போதெல்லாம் தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்கள்னா, ஆண்டவருக்கு விரோதமாட்டு பாவிகள் சேர்ந்து செய்யப்பட்ட அந்த செயல், சிலுவையின் பாடுகள், எவ்வளவு ஆண்டவரை கஷ்டப்படுத்தினார்கள், அவர் மனித உருவத்தில் இருக்கும் பொழுது எவ்வளவு பாடுகள் அவரை சகித்தார் என்பதை நீங்கள் பாருங்கள். அப்படி சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது கூட சோர்வு மாறிவிடும். ஐயோ, ஆண்டவர் இதே சரீரத்தில், நம்மளை போல மனுஷ சரீரத்தில் ஆண்டவர் வந்து எப்படி சோதனையை சகித்துக் கொள்ள வேண்டும், எப்படி சோதனையை தாங்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். உண்மையிலே அவருக்கு வலி இருந்தது, உண்மையிலே அவருக்கு சோர்வு இருந்தது, அங்கங்கே படுத்து தூங்கினார், உறங்கிட்டு மனுஷகுமாருக்குன்னு தங்கிறதுக்கு ஒரு இடம் இல்லைப்பான்னு சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அவர் சோர்வு அவரை வாட்டி இருக்கிறது. ஆனால் எப்படி சகித்தார், எப்படி அதிலிருந்து வெளியே வந்தார் என்பதை பார்த்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. சில நேரங்களில் ஆபத்து பிசாசினாலும் வரும், இயற்கையினாலும் வரும், வந்து கொண்டு இருக்கும். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரே நம்மளை என்ன செய்வாராம், கடிந்து கொள்வாராம். எப்படி தன் தகப்பன் தன் மகளை கடிந்து கொள்வார்களோ, எப்படி சிட்சிப்பார்களோ, அதே போல தாம் நேசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார், சில நேரங்களில் கடிந்து கொண்டு சிட்சிப்பார். அப்படி சிட்சிக்கும் போது நீ சோர்ந்து போகாதே என்று சொல்கிறார்.
சோர்ந்து போனால் பலன் குறுகியது. வாசிக்கலாம் இன்னொரு வசனம் கூட. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாக இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் என் ஆண்டவர் எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறார். ஆகவே நீ என்ன செய்யணும்? சோர்ந்து போகாத, ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து நடந்து கொள்ளுங்கள். அதே வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள அறிந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ இருக்கிற இடம் மோசமான இடமா இருந்தாலும், ஒரு ஆபத்துகள் நிறைந்த இடமா இருந்தாலும், சாத்தானின் கோட்டையா இருந்தாலும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய் பாரு, அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். அவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் நீ நின்று கொண்டிருக்கிற நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றார். ரெண்டாவது, உங்க இடத்துல அந்திப்பாங்கிற ஒரு மனுஷன் கொல்லப்பட்ட நாட்களிலையும் என்னை பற்றி ஒரு சீஷன், ஒரு தேவ மனிதன் கொல்லப்படுகிறான். அவன் கொல்லப்பட்ட பிறகு கூட நீ சோர்ந்து போகாம, நீ என்னை மறுதலியாம, விசுவாசத்தை நீ மறுதலியாம இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன் சொல்றார். இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை நம்ம சூழ்ந்து வரும் பொழுது, நீங்க என்ன வாழ்க்கை, என்ன ஜபம், என் குடும்பத்தில், என் வீட்டில், என் பிள்ளைகள், என்னுடைய குடும்ப உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி சோர்ந்து போகாதேன்னு சொல்றாரு ஆண்டவர். சோர்ந்து போகாத, நான் இதெல்லாம் அறிந்திருக்கிறேன் சொல்றாரு. நீ பிசாசின் கோட்டைக்குள்ள இருக்கிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். சாத்தானின் கூடாரத்துக்குள்ளே நீ இருக்கிற என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா நீ அந்த இடத்துலையும் நீ உண்மையா இருக்கிற, அதையும் நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆகவே நீ சோர்ந்து போகாத. இடம் பெயர்ந்து போகிறதுனால எந்த விமோசனமும் வரப்போறதில்லை. நீ ஊரை விட்டு காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறதுனால எந்த விமோசனமும் வரப்போறதில்லை. வீட்டுடைய வாசல்களை திருப்பி வைப்பதனால, வாஸ்து பார்த்து வைப்பதனால எந்த விமோசனமும் வரப்போறதில்லை. அல்லது இந்த வீட்டை மாற்றி வேறொரு வீட்டுக்கு போனால் விமோசனம் வரும் என்றால் அப்பொழுதும் வரப்போறதில்லை. ஏனென்றால் என் ஆண்டவர் ஒரு விஷயத்துக்குள்ள தலையிட்டால் மட்டும்தான் மாற்றங்கள் வரும். நீங்க எங்க மாறினாலும் எங்க போனாலும் சரி, ஆபத்துக்கள் நம்மளை சூழ்ந்து நிற்கும். ஏன் இந்த உலகம் ஆபத்தினால் நிறைந்து இருக்கிறது. தடிக்கு விழுந்தா மனுஷன் செத்து போறவன் இருக்கான், கட்டிலிருந்து விழுந்து செத்து போறவன் இருக்கான். அதுக்கு எவ்வளவு தூரம் எல்லாம் கிடையாது. இது 3 மாடியிலிருந்து விழுந்து பிழைத்தவனும் இருக்கிறான். ஆகவே ஆபத்து நம்மளை சூழ்ந்து இருக்கிறதை அறிந்து நாம் சோர்ந்து போகாமல் நீங்கள் தொடர்ந்து பலனுக்காக காத்திருங்கள். வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கவனிப்போம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சோர்ந்து போகிற நாட்களில் நாம் பார்க்க வேண்டியது கர்த்தருடைய சமூகத்தை தான். ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? ஆகவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சோர்ந்து போய் வந்திருக்கலாம், இளைப்படைந்து நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாத ஒருத்தர் உண்டு, இளைப்படையாத ஒருத்தர் உண்டு. அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய இளைப்புகளை, உங்களுடைய சோர்வுகளை எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் கண்ணீர்கள் அவர் பார்க்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது என்றால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. என் தேவனிடத்தில் பரலோகத்தின் பலன் உண்டு. ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞரெல்லாம் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன்னா இளைஞராக இருக்கும்போது தான் கொஞ்சம் பலசாலியாக நல்லா துருதுருன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்க கூட இளைப்படைந்து சோர்ந்து போவாங்க. வாலிப வயசு ஒரு வீரம் நிறைந்த வயசாக இருக்கும். அந்த நேரம் கூட வாலிபரும் இடறி விழுந்துருவாங்க. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இளைஞர் கூட இளைப்படைஞ்சிருவாங்க, வாலிபர்கள் இடறி விழுந்துருவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற சிறியோரும் பெரியோரும் புது பலன் அடைந்து கழுகளை போல எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லையும் கூட நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, சோர்வுக்கு மேலே சோர்வு, இளைப்புக்கு மேலே இளைப்பு, என்ன செய்யணும்னு தெரியலன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தருக்கு காத்திருங்க.
கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஒதுக்கி தேவையில்லாத பணச்செலவு இல்லை, இதுக்கு தேவையில்லாத பொருள் செலவு இல்லை, எந்த ஒரு செலவும் இல்லாத இலவசமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கர்த்தருடைய பலன் காத்து இருக்கும்போது மட்டும்தான் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. சும்மா போயிட்டு இருந்தா என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தருக்காக காத்திருந்து பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய பலன் நமக்கு கிடைக்கும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:1. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு சோர்வுகள் அதிகமாக உண்டாகும், பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சோர்ந்து போயாச்சுன்னா அடுத்தவங்களை என்ன செய்ய முடியாது, தேற்ற முடியாது. ஆகவே அவங்க அடிக்கடி கர்த்தருக்கு காத்திருந்து பலன் அடைஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அவங்களும் மாம்ச சரீரத்தில் இருக்காங்க, அவங்களும் சோர்ந்து போவாங்க. எண்ணற்ற பாரங்களும் பிரச்சனை அவர்களுக்கும் உண்டு. அப்போ அவர் சொல்ல, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடைய நாங்கள் கூட என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றிருக்கிறபடினாலே நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்லி. அதனுடைய விஷயம் என்னன்னா, அவருடைய பலத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம், ஆகவே உங்களை பலனடைய செய்கிறோம். ஸோ அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம எழுந்திருந்து ஒரு நிமிடம் அப்படியே சமூகத்தில் எல்லாரும் கேட்போமா, ஒரு புது பலனை தாங்க. சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா, துன்பத்தில் வந்திருக்கீங்களா, வேதனையில் வந்திருக்கீங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிறார். சோர்ந்து போனா நம்முடைய பலன் குறைந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நம்ம எவ்வளவு சோர்ந்து போயிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் அறிகிறார். அதுல இருந்து மீள முடியாம கூட நிறைய பேர் இருக்கீங்க, அவ்வளவாய் நீங்க சோர்ந்து இருப்பீங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஆபத்து நாட்கள்ல சோர்ந்து போன அவன் பலன் குன்றியதம்மா, சோர்ந்து போகாதம்மா, உனக்கு ஒரு பலன் தேவை. இப்போ சோர்ந்து போய் வந்திருக்கீங்களா, அப்படி சமூகம் இதோ இருக்கிறது, காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கண்டு உன்னை அழைத்த தேவன் கைவிடவே மாட்டார். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே கேளு. பரிசுத்த ஆவியின் பலன் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்க சாட்சியா இருப்பீங்க. புதிய பலனால நிரப்புங்கப்பா. கேளுங்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னை இப்ப நிரப்புவார். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை தேற்ற அவர் வந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாத, ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஆபத்து காலம் வரும், சூழ்நிலை மோசமாகும், உறவினர்கள் உன்னை கைவிடுவார்கள், நஷ்டங்களும் கஷ்டங்களும் உன்னை தேடி வரும், வியாதிகள் உன்னை துரத்தும். ஆனால் உன் பலன் இருக்குமானால் நீ எதிர்த்து போராடி ஜெயிப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். உன் சோர்வுகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றுகிறார், உன் துக்கங்களை எல்லாம் மாற்றுகிறார், உன் பலவீனங்களை எல்லாம் மாற்றுகிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். மகளே, நீ சோர்ந்து போய் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பலன் உண்டு, கர்த்தருடைய பலன் இருக்கிறது உனக்கு. கர்த்தரே என் பலன் என்று சொல்லுன்னு சொல்றாரு. கர்த்தரே என் பலன் என்று சொல்லு மகனே, கர்த்தரே என் பலன் என்று சொல்லு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார். தேவ பிள்ளைகளே, மிகவும் சோர்ந்து போய் என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலை வரும் பொழுது நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் காத்திருங்க. அவர் புதிய பலன் உங்களுக்கு தருவார். அந்த பலத்தை கொண்டு எல்லா போராட்டத்திலிருந்தும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு என் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார், தந்தருளுவார். ஆகவே சோர்ந்து போகாத, சோர்ந்து போனவும் பலன் குறுகியதாயிருக்கிறது. நீங்களும் நானும் பலன் அடைய வேண்டும். பலத்தின் மேல் பலனடைய பரிசுத்த ஆவியின் பலன் நமக்கு தேவைப்படுகிறது. கடைசி நாட்கள் கர்த்தருக்குடைய பலன் நமக்கு இருக்குமானால் கழுகுகளை போல எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து சட்டைகள் அழித்து வெளியே வர கர்த்தர் உனக்கு வழி தரப்பார். கர்த்தருடைய பலன் சொல்லுங்க, கர்த்தரே என் பலன். ஆபத்து காலத்திலே
நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. நீ கர்த்தருக்கு காத்திரு, புது பலனை கர்த்தர் தருவார். இன்னைக்கு சோர்ந்து போய் வந்தல்ல மகனே, கர்த்தர் இருதயத்தை கண்டார், உன்னோடு தான் பேசிக்கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போய் கொண்டு வந்தாயல்ல மகளே, உன்னோடு தான் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ கர்த்தருக்கு காத்திரு. கழுகுகளை போல உயர, எல்லா பிரச்சனையிலிருந்து இருந்து வேற எழும்ப அவர் உதவி செய்வார். இன்றைக்கே நீ பிரச்சனை வெளியே வருவாய். இன்றைக்கே உன் பிரச்சனை வெளியே வருவாய். ஆண்டவர் இன்றைக்கே உனக்கு ஒரு வழியை திறப்பார். உனக்கு வழி பிறக்கும். செங்கடல்ல வழி உண்டாக்குன தேவன் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வழியை பிறக்க பண்ணுவார், திறப்பார். சோர்ந்து போகாதீங்க. எப்பெல்லாம் சோர்வு வருதோ அவரை பார்க்க வாங்க. அவர் உனக்கு வழிவை உண்டு பண்ணுவார், பலன் தருவார். சோதனை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனை தருவார், அல்லது தப்பு வைக்க பலனை தருவார், மேற்கொள்ள பலனை தருவார். ஏனென்றால் கர்த்தருடைய பலன் கல்லுகளை அப்பமாக்கக்கூடிய பலன், வனாந்தரத்திலே தண்ணீரை உண்டு பண்ணுகிற பலன், கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய பலன், மலை போல உள்ள பிரச்சனையை பனி போல உருக பண்ணக்கூடிய பலன், வார்த்தையினாலே உலகத்தை உருவாக்கின பலன். அந்த பலன் உங்களையும் என்னையும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் சோர்வுகளிலிருந்தும் வெளியே கொண்டு வரும். நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளையில் கூட சோர்ந்து போய் வந்த பிள்ளைங்க உண்டு ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தை பார்க்க யாரும் இல்லையா ஆண்டவர்? என்னுடைய கண்ணீரை காண்பது யாரும் இல்லையா? என்னை தேற்றுவதற்கு ஒரு நாதி இல்லையே, என் சூழ்நிலை அறிய ஒருத்தரும் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் வந்த பிள்ளைங்க நிக்கிறாங்கப்பா. இந்த பலத்தினால் நிரப்ப நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். இருதயத்தை அறிகிற தேவன் இன்னைக்கு எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புங்க சுவாமி, நிரப்பி அனுப்புங்க ஆண்டவர். நீ நிரப்பிக் கொண்டே இருக்கிற நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த பலன் இந்த மாதம் முழுவதும் இருக்கட்டும். எந்த பிரச்சனையில சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, எந்த பயத்திலையும் அமிழ்ந்து போகாதபடிக்கு வெளியே எழும்பி பிரகாசிப்பதற்கு கிருபை செய்ய போறமைக்க நன்றி. திருக்கரத்துல தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.